ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே காம்ப்ளிகேட்டடாக இருக்க இங்கிலீஷ் சப்ஜெக்டில் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் இந்த ரெண்டையை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன, சஃபிக்ஸ்னால் என்ன, இந்த ரெண்டையும் எங்கெங்கே யூஸ் பண்ணணும், இது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். இங்கிலீஷ் லாங்குவேஜை பற்றின கம்ப்ளீட் நாலேஜ் இல்லாமல் ஒரு பேசேஜ் ஆர் பேராகிராஃபை எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி தேவைப்படுறது இதுவாக தான் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ஒரு சின்ன பேசேஜையாவது மேக் பண்ண முடியும். ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸை பற்றி தெரிஞ்சிக்க ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதுமானது. சரி, ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. வெல்கம் டு கற்றல் பயன்பாடு. வாட் இஸ் ப்ரிஃபிக்ஸ்? ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன? ப்ரிஃபிக்ஸ்ன்றது ஒரு ரூட் வேர்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணக்கூடிய ஒரு மார்ஃபாலஜிக்கல் யூனிட். இதில் ரூட் வேர்டு அப்படின்றது ஒரு வார்த்தையினுடைய அடிப்படை பகுதி. அந்த பகுதியை பல வார்த்தைகளாவோ ரெண்டு வார்த்தைகளாவோ பிரிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்ட், ஈகோ அப்படின்னு இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் எடுத்துக்கலாம். ஆக்ட் அப்படின்ற இந்த வார்த்தையை பிரிக்க முடியுமா? ஏ தனியாக சிடி தனியாக பிரிக்கலான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அப்படி முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வார்த்தையை பிரிக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தையை பிரித்து ரெண்டு வார்த்தையாவோ இல்லை மூணு வார்த்தையாவோ மேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெண்டு மூணு வார்த்தைக்குமே ஒரு பொருள் இருக்கணும். அதாவது நம்ம பிரித்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அப்படி அர்த்தம் இருக்கிற மாதிரி பிரித்தோம் அப்படின்னா தானே அதை வார்த்தைன்னே சொல்ல முடியும். சரி, ஓகே, இப்போது ஆக்ட் அப்படின்ற வார்த்தையை பிரிக்க முடியாது. அடுத்து ஈகோ அப்படின்ற வார்த்தையை பிரிக்க போனால் ஜிஓ கோ அப்படின்னு பிரிக்க முடியும்னு வச்சுக்கிட்டாலும் முன்னாடி இருக்க இ அப்படின்ற சிங்கிள் லெட்டருக்கு அர்த்தம் இல்லையே. ஸோ இட் கேன் பி ப்ரோக்கன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரூட் வேர்டுன்றது ஒரு தனி வார்த்தையாக தான் நிற்கும், அதை பிரிக்க முடியாது. சரி, ஓகே, இப்போது ப்ரிஃபிக்ஸ்ன்றது ஒரு ரூட் வேர்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணக்கூடிய ஒரு மார்ஃபாலஜிக்கல் யூனிட் அப்படின்றத பார்த்தோம். இப்போது ரீ அப்படின்னு இந்த காம்போனண்ட்டை எடுத்துக்குவோம். இதை ஆக்ட் அப்படின்ற இந்த ரூட் வேர்டுக்கு முன்னாடி ஆர்இ அப்படின்ற இந்த காம்போனண்ட்டை ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணுறது மூலிமா ரியாக்ட் அப்படின்னு ஒரு வேர்டு உருவாகுது. வேறஸ் அதே சமயம் ஈகோ அப்படின்ற ரூட் வேர்டுக்கு முன்னாடி சூப்பர் அப்படின்ற இந்த காம்போனண்ட்டை ஆட் பண்ணுறோம். இப்படி ஆட் பண்ணுறது மூலிமா சூப்பர் ஈகோ அப்படின்னு கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் சஃபிக்ஸ்? சஃபிக்ஸ்னால் என்ன? இது அப்படியே ப்ரிஃபிக்ஸ்க்கு ஆப்போசிட். சஃபிக்ஸ்ன்றது ஒரு ரூட் வேர்டுக்கு பின்னாடி ஆட் பண்ணக்கூடிய ஒரு மார்ஃபாலஜிக்கல் யூனிட். பார்த்த மாதிரியே ஆக்ட் அண்ட் ஈகோ இந்த ரெண்டு வார்த்தையும் எடுத்துக்குவோம். இப்போது ஐஓஎன் அப்படின்ற காம்போனண்ட்டை ஆக்ட்ன்ற ரூட் வேர்டுக்கு பின்னாடி ஆட் பண்ணுறது மூலிமா ஆக்ஷன் அப்படின்னு ஒரு வேர்டு உருவாகுது. இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரவே கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ஒரு வார்த்தையை பிரிக்கவோ சேர்க்கவோ அந்த வார்த்தைக்கு கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்கணும்னு பார்த்தோம். இப்போது இங்கே ஐஓஎன் அப்படின்ற இந்த காம்போனண்ட்டுக்கு ஒரு மீனிங்கே இல்லையே. இதை நம்ம எப்படி இங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடக்கூடாது. பிகாஸ் இங்கே இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ன்றது ரூட் வேர்டு கூட அர்த்தகரமான ஒரு வேர்டை ஆட் பண்ணி தான் மீன் பண்ணணுன்றது கிடையாது. ஒரு சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் அது தனியாக நிற்கும் போது அர்த்தகரமானதாக இல்லைன்னாலும் பரவாயில்ல, அந்த காம்போனண்ட் ஒரு ரூட் வேர்டு கூட ஆட் பண்ணும்போது மீனிங்ஃபுல்லாக இருந்தாலே போதுமானது தான். சரி, இப்போது ஈகோன்ற ரூட் வேர்டுக்கு சஃபிக்ஸ் பார்க்கலாம். இப்போது டிஐஎஸ்டி அப்படின்னு இந்த காம்போனண்ட்டை ஈகோக்கு பின்னாடி ஆட் பண்ணுவோம். இப்போது ஈகோட்டிஸ்ட் அப்படின்ற வேர்ட் கிடச்சிருக்கு. இந்த வார்த்தை ஒரு சுயநலவாதியை ரெஃபர் பண்ணுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுனால உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் பற்றி ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அக்வைண்டன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தராக இந்த மாதிரியான எஜுகேஷனல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.